உயர் நீதிமன்றத்திடம் விளக்கம் கோரவுள்ள ஜனாதிபதி. ரணில் பசில் மீண்டும் இன்று சந்திப்பு. மஹிந்த தரப்பின் 100க்கும் அதிகமான எம்பிக்களின் முக்கிய முடிவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிக்கும் அமைச்சர்களில் சுமார் 102 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவர்கள் இதற்கு முன்னதாக ஜனாதிபதியுடன் கருத்துக்களை பரிமாறி வருவதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தமது ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உத்தியோகபூர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க அவர்கள் தயாராக உள்ளதாக ஏனைய உறுப்பினர்களும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவின் தனி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்தாலும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளனர். பொதுஜன பெரமுனவின் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 120 எம்பிக்களில் 20க்கு குறைவான எம்பிக்கள் அக்கட்சியின் கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அக்குழுவிலிருந்து பெரும்பாலானவர்கள் தனிப்பட்ட தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும் தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வரும் நிலையில் அக்கட்சி சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதால் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணிலுக்கும் மொட்டு கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது. முன்னதாக ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் உருவாக்கப்பட உள்ள புதிய கூட்டணி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மொட்டு கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் தீர்க்கமான சந்திப்புகள் அண்மையில் நடந்தன. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளித்தால் மொட்டு கட்சிக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் 30% மாகாண சபை தேர்தலில் 35% நாடாளுமன்ற தேர்தலில் 40% போட்டியிடுவதற்கான ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி யோசனை முன்வைத்துள்ளார். எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் 90%, நாடாளுமன்ற தேர்தலில் 70%, மாகாண சபை தேர்தலில் 70% தமது கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று பசில் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். இதனால் இரு தரப்புகளும் இணக்கப்பாட்டுக்கு வருவது இழுபறியில் உள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமது கட்சியின் நிலைப்பாட்டை மொட்டு கட்சி நாளை அறிவிக்கும் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மாத்திரமே ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பார்கள். அதுவும் எமக்கு சாதகமாகவே அமையும் என ராஜபக்ஷ ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். 2022 ஆண்டு நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். இந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் பொதுஜன பெரமுனவின் ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயற்பட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தில் எவ்வாறு சுதந்திர கட்சியை பலப்படுத்தினாரோ அவ்வாறு பொதுஜன பெரமுனவையும் பலவீனப்படுத்த முயற்சித்தார். நாங்கள் அதற்கு இடமளிக்கவில்லை. இதற்கமைய பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க தீர்மானித்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனாதிபதி முன்மொழிந்த ஒருவர் தொடர்பான வாக்கெடுப்பின் போது அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் ஒருவர் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது பிரேரணைக்கு ஆதரவாக அல்லது எதிராக வாக்களிப்பதாக அமையுமா என்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரவுள்ளார். அத்துடன் அரசியலமைப்பு பேரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை நீக்குவதற்கு அரசியலமைப்பின் கீழ் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து
உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை கோருவது குறித்தும் ஜனாதிபதி பரிசீலித்து வருவதாக அரசாங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதன்படி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது பதவியில் செயற்படுவதை தடுக்கும் வகையில் 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இடைக்கால உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அரசியலமைப்பின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி உயர்நீதிமன்றின் கருத்தை கோர ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். முல்லைத்தீவில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவரிடம் கஞ்சா பொதி காணப்பட்டமை சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவில் அமைந்துள்ள பாடசாலைக்கு தரம் 8ஆம் ஆண்டில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவர் தனது வீட்டிலிருந்து வழமை போல சென்றுள்ளார். இதன்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் அவர் வைத்திருந்த சிறு பொதியொன்றினை சக மாணவர்கள் பாடசாலையில் வைத்து அவதானித்துள்ளனர். இதன்போது சக மாணவர்கள் இது தொடர்பில் பாடசாலை அதிபரிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குறித்த மாணவனிடம் விசாரணை மேற்கொண்ட பாடசாலை அதிபர் மாணவன் வைத்திருந்த பொதிக்குள் கஞ்சா போதைப் பொருள் இருப்பதனை அவதானித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவனை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பலரும் அடுத்து வரும் நாட்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய உள்ளனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று நடைபெற்ற ஒன்றாக வெல்வோம் காலியில் நாம் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார், அவர் ஓடிவிடுவார் என சிலர் பிரச்சாரம் செய்தனர். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர் வேட்பாளராகவே இந்த மேடையில் அமர்ந்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் திகதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. அவர் பின்னால் தான் அனைத்து கட்சிகளும் உள்ளன. நெருக்கடியான நேரத்தில் நாட்டை பொறுப்பேற்காத சஜித் பிரேமதாச வெற்றி வேட்பாளரா இல்லையா? நாட்டை மீட்கக்கூடிய வேட்பாளர் எமது மேடையிலேயே இருக்கின்றார். அடுத்து வரும் நாட்களில் சஜித்தின் சகாக்களும் எமது மேடையில் ஏறுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எமது தரப்பு வேட்பாளர் தொடர்பில் திங்கட்கிழமை அறிவிப்போம். அதுவரை காத்திருங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் தேர்தலில் களமிறங்கப் போவதாக காலியில் வைத்து அறிவித்துள்ளார். அது நல்லது. அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் கருத்துக்கள் இல்லை. எங்களது தரப்பிலிருந்து களமிறக்கப்படும் வேட்பாளருக்கு எங்களது ஆதரவு உண்டு. எமது கட்சியினரின் கருத்துக்களை நாங்கள் செவிமடுக்கின்றோம். கட்சியினரின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தே வேட்பாளர் தொடர்பில் முடிவு எடுக்கப்படும். ஒருவேளை ரணிலுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் கட்சியினரின் முடிவு அமைந்தால் அதனையும் பரிசீலிப்போம் என குறிப்பிட்டுள்ளார்.